என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் உன் மீது கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் உன்னுடைய வேண்டுதல்களை சில காலமாக நான் நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இது கருப்பன் வாக்கு. நீ என்னவென்று கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன விஷயத்திற்கும் இனி நான் நடத்தப் போகின்ற விஷயத்திற்குமான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று நீ யோசிக்கிறாயா? நமக்கு வழியில்லை என்று தெய்வத்தை தேடி வந்தால் நம்மிடத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தெய்வம் தீர்வு கொடுக்கும் என்று நம்பி தெய்வத்தை தேடி வந்தால் தெய்வம் நம்மீது கோபத்தில் இருக்கிறதே, நாம் எங்கு செல்வது என்று யோசிக்கிறாயா? நான் எங்குதான் செல்வது கருப்பா? நீயே எனக்கு பதிலை சொல். உன்னைத்தானே நான் என்னுடைய கடைசி நம்பிக்கையாக பார்த்து வருகின்றேன். நான் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லோரும் தான் இந்த வாழ்க்கையில் எனக்கான முழுமையான நம்பிக்கையை தருவார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ இதுபோன்று நடத்தலாமா? இதுபோன்ற ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நடத்தி விடலாமா என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று என்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் என் குழந்தையே, இந்த கருப்பனின் கோபத்திற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் ஒளிந்து கிடக்கும். அப்பன் சர்வசாதாரணமாகவெல்லாம் என் பிள்ளையின் மீது கோபப்பட்டு விட மாட்டேன். ஏதோ ஒன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் நடத்திவிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதல்லவா? ஏதோ ஒன்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னையும் கோபப்பட தூண்டி இருக்கிறதல்லவா? அப்படியானால் கருப்பன் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றிருக்கும் பொழுது, கருப்பனுக்கு உனக்கு நல்லது செய்ய அதிகாரம் இருக்கும் பொழுது, நீ செய்கின்ற தவறுகளையோ அல்லது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களையோ கண்டு எனக்கு கோபப்படவும் உரிமை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் இந்த சூழ்நிலையில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ சரியான புரிதலில் கொண்டு விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னை சூழ்ந்து வந்து பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் இழந்து நிற்க முடியாது. நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை எப்படி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள முடியும். இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே கருப்பன் சொல்கின்ற சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் கருப்பன் நம் இடத்தில் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான மனமாற்றத்தை கொண்டு வந்து விட்டால் அது போதும். இனி என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும். இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று அப்படியே பூசி மொழிகிவிட்டு செல்வதற்காக உன் அப்பன் நான் வரவில்லை. கருப்பன் உள்ளது எதுவோ, உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவோ அதை நான் நிச்சயமாக சொல்லிவிடுகின்றேன். கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அதை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ அதனை ஏற்றுக்கொள்வது உன்னுடைய பொறுப்பு. என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு தரும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம்
இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் என்ன தருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெளிவில் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பேரதிசயங்கள் எந்நாளும் உனக்கான நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்க வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இப்படி ஒரு தவறை நாம் செய்திருக்கலாமா என்ற எண்ணம் முதலில் உனக்குள் வந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து என் குழந்தை நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். கருப்பன் கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டால் இனிமேல் உன்னை விட்டு தீவையெல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கும். ஏனென்றால் என்னுடைய கோபமே இப்பொழுது உன்னை சூழ்ந்திருக்கின்ற தீய விஷயங்களுக்கு நீதான் காரணம் என்பதுதானே. என் பிள்ளையே, நம்மை தேடி வருகின்ற துன்பங்களுக்கு நாமே காரணமாக இருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தேடிக்கொண்டு வந்து விட்டாய். தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி கொண்டாய். இனிமேலும் இதையெல்லாம் விட்டு நீ வெளியேறுவதற்கு தாமதமாகத்தானே செய்யும். முதலில் நீ இழுத்து கொண்ட பிரச்சனையிலிருந்து நீ வெளிவந்தால்தான் உன் அப்பன் கருப்பன் உன்னை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வழிவகுக்க முடியும். இதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ தேவையில்லாமல் உனக்கு துன்பங்களாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்பது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று உனக்கு புரியவில்லையா? உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே அதிசயங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அப்பன் சொல்வதை செவி கொடுத்து கேள். நீ என்ன தவறு செய்தாய்? கருப்பனுக்கு உன் மீது கோபம் என்ன? எதனால் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, சில காலமாகவே நீ என்னை விட்டு வேறொருவரை தேடிச் சென்று வருகின்றாய். அவரினுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே இந்த கருப்பனுக்கு பிடிக்காதவை. நீ என்னிடத்தில் வேண்டி நின்றதையெல்லாம் நிறுத்திவிட்டு அவர்களிடத்தில் சென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இதனால் உனக்கு மிஞ்சியது அவமானம். கருப்பனை நம்பாமல் இன்னொருவரை நாடிச் சென்றது தவறுதானே. என் பிள்ளையே, நீ தேடிச் சென்றது தெய்வங்களாக இருந்திருந்தால் கருப்பனுக்கு கோபம் வருமா? நிச்சயமாக வராது. ஆனால் நீ தேடிச் சென்றது இந்த மனிதர்களை அல்லவா? எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும், யாரை எப்போது அவமானப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதரை அல்லவா நீ தேடிச் சென்றிருக்கின்றாய். இவர்களால் எப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? இவர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமான விஷயங்களை நடத்தி கொடுக்க போகின்றார்கள்? உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் எடுத்து கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான நன்மைகளை எல்லாம் யாரும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க முன்வரப்போவது கிடையாது. இந்த நேரத்தில்தான் இந்த கருப்பனுக்கு உன் மீது கோபம் வந்தது. இந்த மனிதர்கள் அவமானத்தை தான் நமக்கு கொடுப்பார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் தேவையில்லாத இந்த விஷயங்களை நீ மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் செய்தது எந்த விதத்தில் நியாயமாகும்? இவையெல்லாம் எந்த விதத்தில் உனக்கு நன்மைகளை பயக்கும்? என் பிள்ளையை, நான் உன்னை பொத்தி பொத்தி பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, உன்னை நான் பொத்தி பொத்தி வளர்த்து கொண்டிருக்கின்றேன். யாரிடத்திலும் எந்த ஒரு அவமானத்தையும் நீ சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக நான் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீயோ
தேவையில்லாத கஷ்டங்களை இழுத்து கொண்டு வந்தால் கருப்பனுக்கு உன் மீது கோபம் வராமல் இருக்குமா என்ன? என் குழந்தையே, முதலில் இந்த மனிதர்களிடத்தில் நின்று உதவிகளை கேட்பதை நிறுத்து. இவர்களிடத்தில் சென்று எப்பொழுதும் அது வேண்டும் இது வேண்டும், எனக்கு இந்த உதவியை தர முடியுமா என்று கேட்பதை நிறுத்திவிடு. எந்த காலத்திலும் இவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்ய போவது கிடையாது. எந்த காலத்திலும் இவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளையும் தந்துவிடப் போவது கிடையாது. உனக்கான நன்மைகளை இவர்கள் கொடுக்க முன்வராத பொழுது நிச்சயமாக என் பிள்ளை, நீ அவமானத்தை தேடியது இந்த கருப்பனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்காக நீ ஒருபொழுதும் இனி நமக்கு இது நடக்காது என்று எண்ணிவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அதற்கு தெய்வம் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தெய்வம் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு எண்ணங்கள் இருக்க வேண்டும். எதையுமே இழந்துவிட்டு என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இனி நடப்பது எல்லாவற்றையும் கருப்பன் சொன்னபடி புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு நடக்க நான் தாமதப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். சட்டென்று இது உனக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை இத்தோடு நின்றுவிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவபூர்வமாக எந்த ஒரு பிள்ளை கற்றுக்கொள்கிறதோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரியும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்று புரிவதோடு மட்டுமல்லாமல் காலகாலத்திற்கும் இவையெல்லாம் உன்னுடைய நினைவில் இருக்கும். காலகாலத்திற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய நினைவில் நின்று உனக்கான நல்லதை நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே. இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வேதனைப்படாதே. கருப்பனினுடைய கோபத்தில் நியாயம் உண்டு. கருப்பன் ஒருபோதும் உன் மீது தேவையில்லாமல் கோபம் கொள்வதில்லை. கருப்பன் ஒருபோதும் உன் மீது தேவையில்லாமல் வருத்தம் கொள்வதில்லை. எனக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு அதிகம். அதனால்தான் நீ தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் நின்று ஏதாவது உதவி கேட்கும் பொழுது கருப்பனுக்கு மனம் வேதனைப்பட்டு விடுகின்றது. என் பிள்ளையே, யாரிடத்திலும் நீ கையேந்தவோ அல்லது யார் முன்னிலையிலும் நின்று எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதோ ஒருபோதும் கூடாது. தெய்வமன்றி யாரும் உன்னுடைய வேண்டுதல்களை செவிகொடுத்து கேட்பதில்லை. உன்னை ஏளனமாகத்தான் நினைக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை கேலி கூத்தாக்க வேண்டும் என்று நினைத்து விடுவார்கள். இதனை நீ புரிந்து கொண்டால் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். நான் நடத்துகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நிலையானதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் நீ என் பிள்ளையாக வலம் வர வேண்டும். கருப்பனுக்கு அதற்கு நீ உத்திரவாதத்தினை கொடுக்க வேண்டும். நான் சொல்லதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால், கருப்பன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால், இந்த நொடியே நீ சொல்ல வேண்டியது, கருப்பா, நான் உன்னை நம்புகிறேன் என்கின்ற வார்த்தையைத்தான். எனக்கு இந்த வார்த்தையை பதிவிட்டு செல். அப்பா கருப்பா, நான் உன்னை நம்புகிறேன் என்று எனக்கு பதிவிட்டு செல். உன் கருப்பன் பெருமகிழ்ச்சி அடைவேன். உன்னை சூழ்ந்து வந்த இந்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. கருப்பனின்
அன்போடு நீ நீண்ட காலம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.